அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் இலக்கண வகுப்பில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் திணை, பால், எண், இடம், காலம், மரபு. இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு ஒரு 3 மட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ரிமைனிங் டாபிக் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். முதல்ல திணை அப்படின்றத பார்க்கலாம். திணை என்பது 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, மற்றொன்று அஃறிணை. பால் என்பது 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால் மற்றும் பலவின்பால். எண் 2 வகைப்படும். ஒருமை மற்றும் பன்மை. காலம் 3 வகைப்படுத்தலாம். இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம். ஓகே, இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் எதை பற்றினது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு சென்டென்ஸை நம்ம எப்படி எழுதணும், அதாவது முதல்ல எப்படி ஆரம்பிக்குது, இறுதியில் எப்படி முடிக்கிறது, அதை பற்றினது தான் இந்த சாப்டர். அப்போ நமக்கு ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? திணை, பால், எண், இடம், காலம், மரபு. இது எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் கரெக்டாக ஒரு சொற்களை எழுதும் பொழுது கரெக்டாக அதை சரியாக முடிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், உதாரணத்திற்கு ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதுகிறோம். அந்த சென்டென்ஸ் யாரை பற்றியது, எந்த கேரக்டர் பற்றியது அப்படின்னா 2 கேரக்டராக தான் இருக்கும். 2ல் ஒன்றா தான் இருக்கும். ஒன்று உயர்த்திணையை வச்சு எழுதுவோம், அல்லது அஃறிணையை வச்சு எழுதுவோம். இப்போது எழுவாய் உயர்த்திணையாக இருந்தால் பயனிலையும் உயர்த்திணையை கொண்டு முடித்தல் வேண்டும். ஒருவேளை அந்த எழுவாய் அஃறிணையாக இருந்தால் அந்த பயனிலையும் அஃறிணையை கொண்டு முடித்தல் வேண்டும். அப்போ உயர்த்திணைனா என்ன, அஃறிணைனா என்ன, நம்ம இதை பற்றி ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோவில் கொடுத்துருப்போம். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். உயர்த்திணை அப்படின்றது உயர்ந்த மனிதர்களை குறிப்பது. பொதுவாக மனுஷங்களை குறிக்கிறது. 6 அறிவு மற்றும் சிந்திக்கக்கூடியவர்களை உயர்த்திணை என்று அழைக்கின்றோம். அஃறிணை என்பது சிந்திக்க இயலாத 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு அல்லது உயிர் அற்ற பொருட்களாகவும் இருக்கலாம். கல், மண், மலை என்ன வேணாலும் இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ உயர்த்தினா மனுஷன், அஃறிணை அப்படின்னா மனுஷனுக்கு கீழே மற்றும் உயிர் அல்லாதது. இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு சென்டென்ஸ் நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். உதாரணத்திற்கு உயர்த்திணையில் வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இப்போ மனுஷன் எடுத்துக்கலாம். பொன்னன் அப்படின்ற ஒரு மனிதன். பொன்னன் தேரோட்டத்தில் கலந்து கொண்டான். இதுதான் சென்டென்ஸ். இதில் என்னெல்லாம் இடம் பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னன் என்பது உயர்த்திணை. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் என்ன வேலை செஞ்சார், என்ன பயன் பெற்றார் என்பது பயனிலை. அப்போ தேரோட்டத்தில் கலந்துக்கிட்டார், அவ்வளோதான். சரிங்களா? தேரோட்டத்தில் கலந்துக்கிட்டார், அதுதான் பயனிலை. அந்த பயனிலையை எப்படி முடித்தல் வேண்டும் அப்படின்னா இதுதான் ரூல்ஸு. உயர்த்திணையில் ஆரம்பித்தா உயர்த்திணையில் தான் முடிக்கணும். எப்படி? பொன்னன் தேரோட்டத்தில் கலந்து கொண்டான். அப்போது கலந்து கொண்டான் என்பது தான் இதனுடைய பயனிலை உயர்த்திணை. அப்போது இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கு பெயர் தான் மாற்று பெயர்ச்சொல். மாற்று பெயர்ச்சொல். ஏன்னா பொன்னன் ஏற்கனவே வந்துருச்சு. அப்போது பொன்னன் தேரோட்டத்தில் கலந்துக்கிட்டான். ஒருவேளை இது அஃறிணையாக இருந்தால் பயனிலையும் அஃறிணையை கொண்டு முடித்தல் வேண்டும். உதாரணத்திற்கு பசு புல் மேய்ந்தது. பசு புல் மேய்ந்தது. இந்த இடத்துல பசுக்கள் அப்படின்னு போட்டிருந்தா, ஒருவேளை பசுக்கள்னு போட்டிருந்தா புல் மேய்ந்தன அப்படின்னு போட்டால் தான் சரியாக வரும். பசு புல் மேய்ந்தார் அப்படின்னு மரியாதையாக சொன்னால் அது தவறாயிடும். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்போ ஒரு சென்டென்ஸ் இப்படி தாங்க மேக் பண்ணணும். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் பாருங்கள், கலந்து கொண்டான் அப்படின்னு போட்டுட்டாலே யார் கலந்து கொண்டான் என்பது இதுலேயே மறைமுகமாக வந்துடுச்சு. யார்? ஃபஸ்ட்லேயே நம்ம எழுவாய் உயர்த்திணையாக போட்ட பொன்னன் இதுக்குள்ளே வந்துட்டார். இதுக்குள்ளே கலந்து கொண்டான் அப்படின்ற வார்த்தைக்குள்ளே வந்துட்டார். அப்போது மீண்டும் இந்த பொன்னன் அப்படின்ற கேரக்டரை எழுத வேண்டியது இல்லை. அப்படி நம்ம வெறும் கலந்து கொண்டான் மட்டும் போட்டால் அதுக்கு பெயர் தான் மாற்று பெயர்ச்சொல். புரியுதுங்களா? சரி, அடுத்தது எண். எண் என்பது ஒருமை, பன்மை என 2 வகைப்படும். ஒன்றனை பற்றி குறிப்பது ஒருமை என்றும், ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பன்மை என்றும் அழைக்கப்படுகிறது. இது நம்ம ஸ்கூல்லேயே படித்தது தான். இதில் பாருங்கள், பூ ஒருமை, பூக்கள் பன்மை, மாணவன் ஒருமை, மாணவர்னா பன்மை. உதாரணத்திற்கு இதில் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பெயர் ஒருமையில் இருந்தால் வினையும் ஒருமையிலேயே இருத்தல் வேண்டும். உதாரணத்திற்கு திருடன் பிடிபட்டான். திருடன் அப்படின்னா ஒருத்தன் பிடிபட்டுட்டான். பெயர் பன்மையில் இருந்தால் வினையும் பன்மையில் தான் முடியணும். உதாரணத்திற்கு திருடர் பிடிபட்டனர். அப்போ பல திருடர்கள் சேர்ந்தால் திருடர் பிடிபட்டனர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள்,
எஸ். இதில் பாருங்கள், இடம் இடம் அப்படின்றது மூன்று மூன்று வகையாக பிரிக்கலாம். தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு பிரிக்கலாம். இதில் தன்மை அப்படின்னா என்னங்க? தன்மை அப்படின்றது தன்னை பற்றி சொல்லிக்கிறது, தன்னை பற்றி பேசுபவர். முன்னிலை அப்படின்றது கேட்பவர். படர்க்கை என்பது தன்மையும் இல்லாமல் முன்னிலையும் இல்லாமல் ஒரு ஒரு தேர்ட் பர்சன், அதுதான் படர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நான் அவன் வீட்டுக்கு போனேன், நீ ஏன் வரவில்லை. இந்த சொற்றோட கவனித்து பாருங்கள். நான் அப்படின்றது தன்மையை குறிக்குது, நீ அப்படின்றது முன்னிலையை குறிக்குது, அவன் என்பது அல்லது அவள் அது என்பது படர்க்கையை குறிக்கிறது. அப்போது பன்மையில் வரும்பொழுது நாங்கள் என்பது தன்மையை குறிக்கும். அது என்ன தன்மை? தன்மை பன்மை அப்படின்னு சொல்கிறோம். பன்மையில் நாங்கள் அப்படின்னு வரும்பொழுது அது என்ன குறிக்குது? தன்மையை குறிக்குது. அப்போது நான் அப்படின்னா தன்மை, நாம் அல்லது நாங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தன்மை பன்மை. புரியுதுங்களா? நீங்கள் அப்படி என்பது முன்னிலை. ஒருவேளை அது படர்க்கையில் கொடுத்துட்டா அவர்கள் அவை அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? அடுத்தது, அப்போது தன்மை அப்படின்னா என்ன? தன்னை குறிப்பது. முன்னிலை அப்படின்னா என்ன? முன்னால் இருப்பவரை குறிப்பது. படர்க்கை என்றால் என்ன? தன்மை முன்னிலை அல்லாத மற்றவரை குறிப்பது, ஒரு தேர்ட் பர்சன். அது யாராவனாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போது தன்மை மற்றும் முன்னிலை அப்படின்ற ரெண்டுமே பார்த்திங்கன்னா இது ஆண் பாலையோ பெண் பாலையோ குறிப்பிடாது. ஆனால் படர்க்கை என்பது ஒரு பாலினத்தை குறிப்பிடும். இதுக்கு மேற்கொண்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? திணை, உயர்திணை, அஃறிணை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போது உயர்திணை அப்படின்னா மனிதர்களை குறிப்பது. அதுவே மனிதர்கள் அல்லாத உயிர் உள்ளவை மற்றும் உயிரற்றவை இது எல்லாமே நம்ம அஃறிணை என்று அழைக்கின்றோம். பெயர் சொற்களை உயர்திணை பெயர், அஃறிணை பெயர் என பிரிக்கிறோம். வீரன், அம்மா, நடிகன், கண்ணகி இது எல்லாமே உயர்திணை பெயர்களாகவும், பூ, மரம், பூனை, குருவி இவையெல்லாம் அஃறிணை பெயர்களாகவும் கூறப்படுகிறது. இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவிட பெயர்களையே நம்ம எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை இப்படி தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எஸ், இதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துடலாம். எழுதுறதுக்கு இடம் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் தன்மை அப்படின்னா பேசுபவர், முன்னிலை என்றால் கேட்பவர், படர்க்கை என்றால் மற்றவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த தன்மையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு பால் வேறுபாடு கிடையாது. முன்னிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதற்கும் பால் வேறுபாடு கிடையாது. அப்போது இதுக்கு தான் இருக்குது, படர்க்கைக்கு மட்டும்தான் பால் வேறுபாடு உண்டு. ஓகே, இப்போ எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ தன்மைக்கு பால் வேறுபாடு கிடையாதுன்னு சொன்னோம் இல்லையா? உதாரணத்திற்கு நான் பள்ளிக்கு சென்றேன். அந்த நான் அப்படின்றது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், பால் வேறுபாடு குறிப்பிட்டிருக்கா? இல்லை. முன்னிலையிலும் அதே போல தான். பாருங்கள், நீ பள்ளிக்கு சென்றாயா? இந்த இடத்துல நீ என்பது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். அப்போது இந்த முன்னிலையிலும் பால் வேறுபாடு குறிப்பிடவில்லை. படர்க்கையில் மட்டும் பாருங்களேன், அவன் பள்ளிக்கு சென்றானா அல்லது அவள் பள்ளிக்கு சென்றாளா? அப்போது அவன் அப்படின்னா ஆண் பாலை குறிக்கிறது, அவள் என்றால் பெண் பாலை குறிக்கிறது. அப்போ இந்த இடத்துல படர்க்கை என்ற இடத்துல அவன் மட்டும் கிடையாது, அவன் வரும், அவள் வரும், அவர்கள் வரும், அது வரும், அவைகள் வரும். அவன் ஆண்பால், அவள் பெண்பால், அவர்கள் பலர்பால், அது ஒன்றன்பால், அவைகள் பலவின்பால். இந்த மாதிரி படர்க்கையில் ஒருமையில் வரும், பன்மையிலும் வரும், உயர்த்தினில் வரும், அஃறிணையிலும் வரும். இதாங்க விஷயம். இப்போது படர்க்கையை பொறுத்த வரைக்கும் அவன் அப்படின்னா ஒருமை, அவள் அப்படின்னா ஒருமை, அவர்கள் அப்படின்னா அது பன்மை. ஃபஸ்ட்டு மூணுமே என்னங்க? அது உயர்த்திணை, அது ஒன்றன்பால், அவைகள் பலவின்பால். அப்போது கடைசி ரெண்டுமே அஃறிணை. அப்போது இந்த 5 பால்களுமே இந்த படர்க்கைக்குள்ளே நம்மளால் கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? அப்போ தன்மை முன்னிலைக்கு என்ன கிடையாது? பால் வேறுபாடு கிடையாது. படர்க்கைக்கு என்ன இருக்குது? பால் வேறுபாடு உண்டு. புரியுதுங்களா?
இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற பாருங்க. இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, கட்டம் கட்டி கொடுத்துருப்பேன், நல்லா பாருங்கள். இதில் மூவிட பெயர்கள் நான் கொடுத்துருக்கேன். இதில் இடப்பெயர்கள் ஒருமையும் பன்மையும் நான் வித்தியாசப்படுத்தி நான் கொடுத்துருக்கேன். இதில் தன்மை முன்னிலை படற்கைன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபாண்ட்டை நீங்கள் விட்டுருங்க, இது விட்டுருங்க. தன்மை முன்னிலை படற்கை. இதில் ஒருமை பன்மை எப்படி வித்தியாசப்படுத்தலாம்? தன்மை அப்படின்னா ஒருமையில் எப்படி வரும்? நான், யான், அது தன்மை ஒருமை. அதே தன்மை பன்மைனா நாம், யாம், நாங்கள். புரியுதுங்களா? முன்னிலை இது ஒருமையில் நீ அப்படின்னு சொல்லுவோம், அதுவே பன்மையில் நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ படற்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன், அவள், அது அப்படின்னு சொல்லுவோம். பன்மையில் அவர்கள், அவைகள் அப்படி சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போது தன்மையில் ஒருமை பன்மை வரும், முன்னிலையில் ஒருமை பன்மை வரும், படற்கையிலும் ஒருமை பன்மை வரும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பால். பால் என்பது மற்றொரு வகை பிரிவு. பெயர் சொல்லையும் வினை சொற்களையும் 5 பால்களாக பிரிக்கிறோம். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால் மற்றும் பலவின்பால். ஆண்பால் அப்படின்னா அவன், அண்ணன், ஒரு ஆணை பற்றி குறிக்கக்கூடிய சொற்கள். பெண்பால் அவள், அரசி, ஒரு பெண்ணை பற்றி குறிக்கக்கூடிய சொற்கள். பலர்பால் அவர்கள், இளைஞர்கள். அப்போ பலர்பால் அப்படின்னா அந்த இடத்துல அவர்கள் அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு கூட்டமான ஒரு இளைஞர்களாகவும் இருக்கலாம். ஒன்றன்பால் அது குதிரை, அதுனா ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு விலங்காக இருக்கலாம். குதிரை ஒரு குதிரை. பலவின்பால் அவை, அவைனா உயிரற்ற நிறைய பொருட்களாக இருக்கலாம். மாடுகள் நிறைய மாடுகள், 2க்கு மேற்பட்ட மாடுகள், அது மாடுகள். ஓகே. ஆண்பால் பெயர்ச்சொல் ஆண்பால் வினையிலேயே முடிவு பெறும். இப்போது அவன் வந்தான் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதுறோன்னு வச்சுக்கோங்க. அவன் என்பது ஒரு பெயர்ச்சொல், வந்தான் என்பது ஒரு வினைச்சொல். அப்போ அவன் அப்படின்னா ஒரு ஆண்பால், வந்தானா வந்தாளா, வந்தான் அப்படின்னு தான் முடியணும். அப்போது உயர்த்திணையில் ஆரம்பிச்சிச்சுன்னா உயர்த்திணையில் தான் முடியணும். அடுத்தபடியாக ஆண்பாலில் தொடங்கப்பட்டால் ஆண்பாலில் தான் முடிக்க வேண்டும். இது இன்னொரு ரூல்ஸு. ஓகேங்களா? ஒருவேளை பெண்பாலில் தொடங்கப்பட்டால் பெண்பாலில் தான் முடிக்க வேண்டும். அக்ரணியில் தொடங்கினால் அந்த முடிவும் அக்ரணியை கொண்டு தான் முடித்தல் வேண்டும். இப்போ அவன் வந்தால் என்றோ அவன் வந்தார் என்றோ எழுதுவது பிழை. ஏன்னா அவன் வந்தால் அது பெண்பால், அவன் வந்தார் ஒன்று அவர் வந்தார்னு சொல்லுங்கள், இல்லை அவன் வந்தான்னு சொல்லுங்கள். அது என்னது? பாதி மரியாதை குறைவு, அடுத்தது மரியாதை. ஆசிரியன் வந்தான், ஆசிரியர் வந்தான் தவறாயிரும் இல்லையா? அவன் வந்தால் தவறு இல்லையா? ஸோ எப்படி ஆரம்பிக்கிறோமோ அப்படி தான் முடிக்கணும். அது ரொம்ப கவனமாக கருத்தில் கொண்டு சென்டென்ஸை ஃபுல் ஃபார்ம் செய்யணும். இதே போல் தான் பிற பால் சொற்களையும் எழுதுதல் வேண்டும். பாருங்கள், அவள், அவர்கள், அது, அவை. அவள் வந்தாள், இது சரியான சென்டென்ஸ். அவர்கள் வந்தார்கள், இது சரி. அது வந்தது, இதுவும் சரி. அவை வந்தன, இதுவும் சரி. மேற்கொண்டு நம்ம அடுத்த வகுப்பில் ரிமைனிங் டாபிக்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.